ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 14. போன வீடியோவில் நான் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருந்தீங்க. நான் இவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லைப்பா. அதனால தான் நான் தப்பாக சொல்லிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களோட பேரை நான் வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வாட்டி நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றுவாங்க, கிராண்ட் மாஸ்டரை காப்பாற்றுவாங்க. ஆனால் யாரோட ஐடியாவை வச்சு காப்பாற்றுவாங்கங்கிறது தான் கொஸ்டினே. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக்கல் ஃப்ளவர் தான். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னது மோனிஷா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்த கமெண்ட் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோனிஷா. ஸோ இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஆன்சரும் இருக்கும். அதை பார்த்து ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சை தமிழ் சேனல். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரூலிங் அங்கே நம்ம கிராண்ட் மாஸ்டரும் தப்பிச்சு போயிருந்த இடத்துல எல்லாம் ரத்தம் சிந்தி கிடக்கிறத பார்த்துட்டு நிறையாவே ரத்தம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது சில மாஸ்டர்ஸ் எப்படி இவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க, இதுக்கப்புறம் ஒரு தடையுமே இல்லையே, இது கிராண்ட் மாஸ்டரோட சதியாக தான் இருக்கும் அப்படின்லாம் பேசிக்கிறத ஒட்டு கேட்டுட்டு நம்ம ரூலிங் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, ஓகே கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இவ்வளோ ரத்தம் போனதுக்கப்புறம் அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். நம்ம கிராண்ட் மாஸ்டரை கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பேரியர் பிரேக் ஆயிரும், இவங்க நினைக்கிற மாதிரி சீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு திட்டத்தை தீட்டிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் அவங்க அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கடகடன்னு எந்திரிப்பாங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கடகடன்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்படின்ட்டுருவாங்க. உடனே அவங்களோட மேஜிக்கல் ஸ்பில்லை யூஸ் பண்ண வரும்போது நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் ஒருத்தங்க சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அதை யூஸ் பண்ணாமலே சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் நினைப்பாங்க, அப்போ மேஜிக்கல் ஃப்ளவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு நம்மளை ரொம்ப தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வெக்கப்பட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஏஞ்சி வர்றதை பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியாகலைல்ல அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொஞ்ச நாள் எடுக்கும் பட் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் சொல்லுவாங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த மிஸ்டீரியஸான பர்சன் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வேறு சில ஸ்பிரிட் ஃபயரும் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மைகளை நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. இந்த ஷீ ஃபேமிலி இதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் தெரிஞ்சோடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஷீயோட ஃபேமிலியை தடுக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதுக்கு நடுவில் நம்ம ரூலிங் இருக்காங்கல்ல, அவங்க ஷீயை போய் பார்ப்பாங்க, மாஸ்டர் ஷீயை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ எதுக்கு தனியாக என்னை மீட் பண்ண வந்திருக்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ம கிராண்ட் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னா, சீல் பண்ணி வைக்க போகிறேன் ஆஸ் யூஷுவல், ஏன்னா அவரால் பல உயிர்கள் போயிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே மாஸ்டர் ஷீ கேட்பாங்க, இல்லை நீ தனியாக மீட் பண்ணுறேன்னா உனக்கு ஏதோ தேவை அப்படின்னா, ஆமாம் எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூலிங் சொல்லிவிட்டு, எனக்கு கிராண்ட் மாஸ்டரை சாவணும் அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் சாவுற அளவுக்கு உனக்கு என்னம்மா அவன் மேலே இவ்வளோ ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லும்போது, அது உனக்கு தேவையில்லாதது, எனக்கு தெரியும் அந்த மவுண்டெயினில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே கிராண்ட் மாஸ்டரை கொண்டுட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரூலிங் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், இது எல்லாத்தையுமே நான் போய் வெளியில் சொன்னேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உங்ககிட்ட இருக்க பவர்ஃபுல் எல்லாமே போயிடும். ஸோ உனக்கும் சீக்ரெட் இருக்குது எனக்கும் சீக்ரெட் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் டீல் பேச நம்ம மாஸ்டர் ஷீயும் ஒத்துப்பாங்க. மாஸ்டர் ஷீயோட பையன் எங்கே தேடியும் கிராண்ட் மாஸ்டரையும் நம்ம ஹீரோயினையும் கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் வெக்ஸ் ஆகியிருப்பாங்க. அப்போது ஒரு லேடி மாஸ்டர் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்க ஆட்கள்லாம் அனுப்பிச்சு தேடலாம் சொல்லுவாங்க. லியோ ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் போவாங்க. அங்கே இருக்க ஆட்கள்லாம் நம்மளை பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கல்டிவேஷனில் ரொம்ப லோவாக இருக்கவங்க, அவங்களுக்கு அந்த மேஜிக்கல் பவர்லாம் இருக்காது, அதனால நிறையா பேர் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் குஷியாயிருவாங்க. இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமலே எல்லா வேலையும் செய்யலாமே அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, சில கண்களுக்கு மட்டும்தான் நம்ம தெரிய மாட்டோம், ஆனால் மேஜிக்கல் பவர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க கண்ணிலெல்லாம் நம்ம தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இதுக்கு நடுவில் அந்த லேடி மாஸ்டரும் அவங்களோட ஆட்களும் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை தேடி ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பேப்பர்லாம் கொடுத்து இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக மேலேருந்து நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் இருக்கிறத அந்த லேடி மாஸ்டர் பார்த்துருவாங்க. பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவாங்க. அப்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போய் அடைஞ்சிருவாங்க. அந்த ரூமையும் மோப்பம் பிடிச்சிட்டு வர்ற லேடி மாஸ்டர் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா வேறு ஒருத்தங்க அண்ணனும் தங்கச்சியும் இருப்பாங்க. அண்ணனும் தங்கச்சியும் பார்த்துட்டு நீங்கள் யார், இங்கே 2 பேர் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது, கிடையாது, நாங்கள் இந்த அகாடமியில் படிக்க வந்திருக்கோம், நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. சரி, ஓகே, தப்பாக வந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மாஸ்டரும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்தது நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயின் தான். அங்கே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கையில் இருந்து 2 பறவைகள் பறக்கும். அது வேறு யாரும் கிடையாது, அந்த சிப்ளிங்ஸை தான் பறவைகளாக மாற்றி பறக்க விட்டுருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அவங்களோட இமேஜில் வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த அகாடமியில் வந்துட்டு கல்டிவேஷன் பற்றி, மேஜிக்கல் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பற்றிலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்னது, நான் திருப்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற லெவலுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்கும் போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கவங்க யார் கணக்குமே நம்ம தெரிய மாட்டோம், நீ வந்துட்டு உன் இஷ்டம் போல் தூங்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பையன் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். உடனே ரொம்ப அட்டென்டிவாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை உங்களுக்கு வேறு ரொம்ப வந்துட்டு பவர்லாம் கம்மியாயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் தானே காப்பாற்றணும், அதனால தான் நான் ஃபுல்லாக கிளாஸை கவனிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிம்பாங்களா. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு சிரிப்பாக வரும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பார், நான் உனக்கு ஒரு பவர் கொடுக்குறேன், இந்த பவர் மூலமாக நீ ஸ்பேஸ்க்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்பேஸ்க்கு போகிற வித்தையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஒரு பெரிய சக்கரத்தில் நிறைய விஷயத்த பார்த்துட்ருப்பாங்க. என்னது இது விசித்திரமாக இருக்குது அப்படின்னா, இது ஷீ ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஃபைட்டு தானே சொல்கிறீங்க, எல்லோரும் வந்து அடிச்சுக்கிட்டு செத்தாங்களே, நீங்கள் கூட காப்பாற்றலையே அப்படின்னா, உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் திரும்பி பார்த்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்கள யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன், அவங்கள நான் அடிச்சுட்டு சாவுன்னெலாம் சொல்லலை அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்று ஆமாம் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. சரி, நீங்கள் இரு, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஸ்பிரிட் ஃபயரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிளம்பி போயிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிளம்பி போனோன்னே நம்ம ஹீரோயின் முகமே வாடி போயிடும். இதுக்கு நடுவில் ஸ்பேஸ்க்கு போக ட்ரை பண்ணுற நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்பேஸ்க்கே போயிடுவாங்க. ஒரு அழகான ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு அழகாக நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இருப்பாங்க. வாவ், இப்படி இருந்தால் எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், எனக்கு என்னென்ன தேவை, எனக்கு ஃபுட் தேவை, ஃப்ரூட்ஸ் தேவை, ஸ்வீட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு, எனக்கு மெடிசனும் தேவை, சீமாஜாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைல்ல, அவருக்கு மெடிசனும் தேவை, ஒரு நாள் நான் இங்கே இருக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிலாம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னடா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க அவங்க பேரையும் கிராண்ட் மாஸ்டர் பேரையும் எழுதி நடுவில் ஒரு ஹார்டின்லாம் போட்டு அம்பெல்லாம் விட்டு அழகாக அவங்களோட ரொமான்ஸை காட்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் போட்ட அந்த மறைஞ்சிக்கிற வித்தை வந்துட்டு காணாமல் போக, இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் இவங்க கிட்ட டீஸ் பண்ண அவங்கக்கிட்ட தப்பிக்க முடியாமல் நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிருவாங்க. 8 பேர் மாஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை அமைச்சு, இதுக்கு மேலே நம்ம கிராண்ட் மாஸ்டரை சீல் பண்ணுறது மட்டும் பத்தாது, நம்ம கிராண்ட் மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங்கும் ஷீ மாஸ்டரும் சேர்ந்து போட்ட பிளானை 8 பேர் முன்னாடியும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறையா பேர் அதுக்கு ஒத்துக்காமலும் இருப்பாங்க. அதில் ஒரு நல்ல மாஸ்டர் இருப்பார்ல, அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தங்க பண்ணுற சதி அப்படின்ற மாதிரிலாம், ஷீ மாஸ்டர் பண்ணுற சதி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு வேஷத்தில் இருக்க நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு, நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, வந்துரு, நல்ல சாப்பாடெலாம் இருக்கும், நாளைக்கு கிளாஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டரை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின். வேறு ஸ்பிரிட் ஃபயர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். என்னதான் கிராண்ட் மாஸ்டரை கொல்லணுங்கிறது ரூலிங்கோட எண்ணமாக இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பற்றியும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்க வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஸ்னேக் பாபு அங்கே நிற்பாங்க. என்னது, நீ ஒரு ரூமில் ரெஸ்ட்டு தானே எடுக்கணும் அப்படின்னா, இல்லை, நான் ரொம்ப நாளாக இங்கே இருந்துட்டேன், நீங்கள் என்னை பார்க்க வர்றதே நிறுத்திட்டீங்க, நான் உங்களை பார்த்து 2-3 நாள் ஆச்சு, என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஸ்னேக் பாபு சொல்ல வெக்கத்தில் ரூலிங் செவக்க, அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னா, இல்லை, நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரையும் ஹீரோயினையும் தேட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் பாபு சொல்ல இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். இல்லை, 8 பேர் மாஸ்டர்ஸும் வந்துட்டு வெளியில் தேடிட்டு இருக்காங்க, இப்போ உங்களை பார்த்தா உங்களுக்கும் தானே பிரச்சனை அப்படிங்கும்போது, நான் இங்கே இருக்கிறேங்கிற விஷயம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ரூலிங்காக இருக்க உங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபு சொல்ல, இதுக்கு நடுவில் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்னேக் பாபு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரூலிங்கோட மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க.
நம்ம கிராண்ட் மாஸ்டர் இல்லாமலே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணு வேஷத்தில் வந்துட்டு அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சாப்பாடெலாம் பார்த்து ரொம்பவே டெம்ட் ஆகி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள டீஸ் பண்ண வருவாங்க. டீஸ் பண்ண வர்றவங்க யாருன்னே தெரியாததுனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, டீஸ் பண்ண வந்த பொண்ணு தான் யாருங்கிற விஷயத்த மறந்துட்டு நன்றிலாம் சொல்ல, பக்கத்தில் ஒரு ஆள் உன்னை நான் எதுக்கு அமிச்சேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து வம்பிலுக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு எகத்தலமாகவே பேசி அங்கே இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனையும் கேதர் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோயின். அந்த பையன் பின்னாடி இருந்துட்டு இந்த பொண்ணை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணாக வேஷம் போட்டிருப்பாங்களா, அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சேச்சே அந்த பொண்ணை தானே திட்டுறாங்க, நம்மளை ஒன்றும் சொல்லலப்பா, நம்ம எதுவும் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு சொல்லிட்டு வைன்லாம் குடிச்சிட்ருப்பாங்க. அப்போது 4-5 பேர் கேதராக சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டரை பற்றி மாஸ்டர் ஷீயை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்குற நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னடா லாங் டிஸ்டன்ஸ் ரொமான்ஸ் மாதிரி இருக்கே, எப்போல்லாம் நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் என் கிராண்ட் மாஸ்டர் என் முன்னாடி இருக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே வருவாங்க. கிராண்ட் மாஸ்டர் பார்த்த உடனே பிரகாசமாக ஒரு பல்ப் எரியும் நம்ம ஹீரோயினுக்கு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இன்னையோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் 2 பேராக மாறுவாங்க. ஒரு சிப்ளிங்காக மாறி ஒரு அகாடமியில் சேருவாங்கல்ல, அப்போ அந்த சிப்ளிங்ஸ் 2 பேர் என்னானாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கொஸ்டின். இந்த வீடியோவுக்கு கீழேயே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் அவங்களோட பேரையும் சொல்கிறோம். பை.